இந்த டிமார்ட்ல என்ன வாங்கினேன் அப்படிங்கிற சீரிஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்க்க போறோம். நாங்க மேக்ஸிமம் வந்து டிமார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 months ஒன்ஸ் தான் போவோம். நாங்க ஒன்ஸ் வாங்கிட்டு வர பொருளே எங்களுக்கு 5 months மேலே தாங்கும். ஸோ இந்த 5 monthsக்கான கிராசரி நாங்க என்னென்ன வாங்கிருக்கோங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து அரிசி மாவு மெயினா அடிக்கடி கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 1 kg வந்து 62 rupees வருது. இது வாங்கிருக்கோம். அடுத்து மைதா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுறதுக்கு இதுல யூஸ் ஆகும். பரோட்டா போடுவேன் நான், அதனால இது ஒரு 1/2 kg வாங்கினேன், 33 rupees வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கு. 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 117 rupees கிட்ட வருது. நிலக்கடலை அடிக்கடி நாங்க வறுத்தோல வேச்சு வந்து ஸ்நாக்ஸா சாப்பிடுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்கானா வாங்கிருக்கேன். இதுவரையும் நான் மக்கானா ட்ரை பண்ணது கிடையாது. சோ இந்த டைம் எப்படி இருக்கு, அடிக்கடி ஸ்நாக்ஸ் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திருக்கேன். சோ இந்த டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஈவன் 100 grams கூட இல்ல, கம்மியா தான் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 84 rupees வருது. நியர்லி ஒரு 50 grams கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரமிளகா ஆல்ரெடி வீட்ல அம்மா எனக்கு கொடுத்து விட்டதே இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 gram இருக்கு. அது வந்து ஒரு 32 rupees இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்லி வந்து மேக்ஸிமம் எனக்கு குழம்பு மிளகாய் தூள் எங்க அம்மா மல்லி தூள் அதிகம் சேர்த்தனால எக்ஸ்ட்ராவா மல்லி ஆட் பண்ண மாட்டேன். பட் இந்த கறி குழம்புலாம் கொஞ்சம் செய்யறப்ப வணக்கி நம்ம அரைச்சு ஊத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மல்லி நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 grams வாங்கிருக்கேன். 1/2 கிலோ வாங்கிருக்கேன், 97 ரூபாய். டிமார்ட்ல நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பொருள் எல்லாமே நான் லூஸ்ல தான் எடுத்துப்பேன். அவங்க பேக் பண்ணி வச்சிருக்கிறத விட லூஸ்ல இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து வாங்க முடியும், இன்னொன்னு ரேட்டும் கம்மியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். மெயினா வந்து நான் அடிக்கடி கார தோசை செய்யறனால கடலைப்பருப்பு நான் அதிகமாவே யூஸ் பண்ணுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 grams கிட்ட எடுத்துருக்கேன். அது வந்து 68 rupees. இது வந்து பாத்தீங்கன்னா சீரகம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியா இருந்தது. இந்த டைம் லூஸ்ல கொட்டி வச்சிருந்தது. சோ அடிக்கடி ரசம் செய்வோம். நான் அடிக்கடி சுடுதண்ணில சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பேன். அதனால சீரகம் கொஞ்சம் அதிகமா எனக்கு தேவைப்படும். அதனால சீரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 grams எடுத்துக்கேன், 53 rupees. இதெல்லாம் வந்து கோதுமை மாவு. அடிக்கடி சப்பாத்தி பூரி இதெல்லாம் நாங்க ரொட்டீனா எங்களுக்கு நைட்டுனாலே சப்பாத்தியா தான் போயிட்டு இருக்கோம். இல்ல கோதுமை தோசை சாப்பிடுவோம். அப்படிங்கிறதுக்காக நான் கோதுமை மாவு நிறையவே எடுத்தேன். ஒரு 3 packs நான் தனித்தனியா பேக் பண்ணிருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.7 kg இருக்கு, 59 rupees. per kg வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட்ல வந்து 35 rupees வந்து இருக்கு லூஸ்ல இருக்கிற கோதுமை மாவு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா வந்து பிரியாணி செய்யறதுக்கு. நான் பிரியாணிக்கு மேக்ஸிமம் சீரக சம்பா அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவேன். சீரக சம்பா வந்து பாத்தீங்கன்னா per kg 166 rupees வருது. அது வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். கோதுமை ரவை நிறைய பேருக்கு கோதுமை ரவை பிடிக்காது. பட் நான் கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் தான் கோதுமை ரவை நிறைய சாப்பிட பழகினேன். அதுவும் நான் காலேஜ் படிக்கிறப்ப வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா கோதுமை ரவை உப்புமா செஞ்சிருவாங்க. சோ கோதுமை ரவை வந்து பாத்தீங்கன்னா நான் அதை வச்சு பொங்கல் செய்வேன், உப்புமா செய்வேன். ஒரு சில டைம் வந்து கஞ்சி மாதிரி வச்சு குடிப்பேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 kg கிட்ட எடுத்திருக்கேன். per kg வந்து பாத்தீங்கன்னா 115 rupees ஆயிருக்கு. நான் 2 kg கிட்ட எடுத்ததுனால 215 rupees கிட்ட வந்திருக்கு. பாசிப்பருப்பு, எனக்கு பாசிப்பருப்பு துவரம்பருப்பை விட ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பொங்கலுக்கு நிறைய ஆட் பண்ணிப்பேன். அதே மாதிரி பருப்பு சாதம் செய்யறப்ப ஆட் பண்ணிப்பேன். அடிக்கடி சாம்பாருக்கு இது கண்டிப்பா கொஞ்சம் நான் போட்டுப்பேன். இது எக்ஸ்ட்ராவே நான் வாங்கியிருக்கேன். இது வந்து per kg வந்து பாத்தீங்கன்னா 105 rupees டிமார்ட்ல. நான் வந்து ஒரு 1.2 kg எடுத்திருக்கேன் அப்படிங்கறதுனால 135 rupees ஆயிருக்கு. அடுத்து வெல்லம். இனிமேல் கண்டிப்பா வெல்லம் எனக்கு தேவைப்படும். ஏன்னா நான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்ப சரி ஸ்வீட் செய்யறதுக்கு இல்ல அடிக்கடி பொங்கல் இல்ல பாயாசம் இந்த மாதிரி செய்யறப்ப நான் ஒயிட் சக்கரை விட நாட்டு சக்கரை விட நான் வெல்லம் ப்ரிஃபர் பண்ணுவேன். சோ வெல்லம் நான் எப்பவுமே டிமார்ட் போனா ஒரு நியர்லி 1 kg கிட்ட வாங்கிடுவேன். வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா 70 rupees per kg போட்டிருக்காங்க. நான் வந்து 1.3 kg கிட்ட எடுத்திருக்கேன், 94 rupees. அடுத்து பாஸ்மதி ரைஸ்ல வெஜ் பிரியாணி நான் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம் செய்யறதுனால நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிப்பேன். per kg வந்து பாத்தீங்கன்னா 86 rupees போட்டிருக்காங்க. நான் 2.3 kg எடுத்திருக்கேன், 199. இது வந்து பச்சை பட்டாணி மேக்ஸிமம் குருமா இதுல யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வெஜ்ல வந்து பிரியாணி செய்யறோம் அப்படின்னாலும் நான் வந்து பச்சை பட்டாணி முன்னாடி நாளே ஊற வச்சு அதை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ரோட் சைட் பட்டாணி அந்த இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும் பாத்தீங்கன்னா அதுக்கு நான் அடிக்கடி பட்டாணி யூஸ் பண்ணுவேன். அதுக்காக அது வந்து ஒரு 3/4 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். அது வந்து per kg வந்து பாத்தீங்கன்னா 158. நான் எடுத்த குவான்டிட்டிக்கு வந்து 122 rupees. அதுக்கப்புறம் பாசிப்பயிர் வந்து பாத்தீங்கன்னா நான் சாதம் அடிக்கடி பாசிப்பயிர் சாதம், அதே மாதிரி பாசிப்பயிர் கடைஞ்சுப்பேன். அப்புறம் மெயினா வந்து கார தோசைக்கு இதுவும் நான் கலந்துப்பேன். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 200 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இது per kg வந்து பாத்தீங்கன்னா 109 rupees. நான் எடுத்த குவான்டிட்டிக்கு 123 rupees. அப்புறம் சுண்டல் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். மெயினா வந்து பாத்தீங்கன்னா சொரக்காவோட சேர்த்து சுண்டல் வைப்பேன், கத்திரிக்காவோட போட்டு சுண்டல் குழம்பு வைப்பேன், முருங்காய் இந்த மாதிரி நிறைய அரைச்சு ஊத்தி செய்யற குழம்புல எல்லாத்தையும் வந்து நான் சுண்டல் வந்து கலந்துப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோ கிட்ட எடுத்துக்கேன். per kg 88 rupees வருது. டோட்டலா நான் எடுத்த குவான்டிட்டிக்கு 126 rupees. இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி அரிசி மெயினா எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா நாங்க வந்துட்டு அதிகமா வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எடுத்துப்போம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ரைஸ் அப்படிங்கிறப்ப வீட்லயே வந்து மிக்ஸிலே மாவு ஆட்டிப்பேன். அப்படிங்கிறப்ப எனக்கு இட்லி அரிசி இப்போ வந்து நான் வந்து 5 kg கிட்ட எடுத்திருக்கேன். அம்மா எனக்கு வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து கொடுத்து விடுவாங்க. நான் அரிசி வந்து மாவு ஆட்டுறப்ப இது ஒரு டம்ளர் போட்டேன்னா புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி வந்து ஒரு டம்ளர் போட்டுப்பேன். அதனால நான் இதுல 5 kg எடுத்திருக்கேன். per kg வந்து பாத்தீங்கன்னா 44 rupees வருது. நான் எடுத்துக்க 5.6 kgக்கு 250 rupees வருது. அடுத்து ரவா உப்புமா செஞ்சு சாப்பிடுறதுக்கு இல்ல கேசரி கலர்றதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா 64 rupees வருது. மேக்ஸிமம் டிமார்ட்ல இந்த மாதிரி அவங்க பேக் பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வரும். நான் இது எப்பவுமே லூஸ்ல தான் எடுப்பேன். இந்த டைம் போறப்ப எனக்கு ரவா கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிற மாதிரி தெரியல, அதனால இந்த பேக்ல இருக்கிறத நான் எடுத்துட்டேன். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா தட்டைப்பயிர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொரக்காவோட போட்டு தட்டைப்பயிர் வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா எப்பயுமே வீட்டுல அடிக்கடி சொரக்கா தட்டைப்பயிர் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அதனால இது எடுத்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து 91 ரூபாய். அடுத்து நம்ம எப்பயும் போல நமக்கு தேவையான அந்த ஸ்பைஸ் பாக்ஸ்ல கொட்டி வைக்கக்கூடிய வெந்தயம், மிளகு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏலக்காய்,
ஜாதி பத்திரி பிரியாணி செய்யறப்ப யூஸ் பண்றதுக்கு, அப்புறம் சிக்கன் மட்டன் குழம்பு செய்யறப்ப யூஸ் பண்ணிக்கிறது கசகசா, அதுக்கப்புறம் சுருள்பட்டை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுருள்பட்டை வந்து 100 கிராம் வந்து 95 rupees. இதே வந்து கசகசா வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம்ஸ் இருக்கு 145 rupees. அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி வந்து 170 rupees. அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா 15 rupees. மிளகுலாம் வந்து பாத்தீங்கன்னா 122 rupees. இது வந்து ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா 132 rupees. ஏலக்காய் ஜாதி பத்திரி வந்து 20 கிராம்ஸ் தான் இருக்கு. கசகசா ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம்ஸ். இது எல்லாமே வந்து 100 கிராம்ஸ் பேக். அதுக்கப்புறம் புளி வந்துட்டு அதிகமா புளி குழம்பு வைக்க மாட்டேன். பட் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல எனக்கு புளி குழம்பா தான் வைக்க தெரியுங்கிறனால வச்சிட்டு இருந்தேன். இப்போ புளி குழம்பு தாண்டி மித்த எல்லா டிஷ்ஷும் நம்ம செய்யறனால புளி கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் ஆகிறனால கம்மியா தான் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. புளி வந்து பாத்தீங்கன்னா per kg 195 rupees இருக்கு. நான் எடுத்த குவான்டிட்டி 400 கிராம்ஸ்னால 80 rupees வந்துருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சௌ அப்படின்னு சொல்லலாம், சோயான்னு சொல்லலாம், மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து 33 rupees வருது. கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் பேக்கெட் இது. இது வந்து நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யறப்ப சரி, இல்ல வந்து சப்பாத்தி கிரேவி வைக்கிறப்ப யூஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலி இதுல நான் சின்னது எடுத்தேன், அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. அகைன் டிமார்ட் போனா வாங்கணும். வெந்தயம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டேன். ஏன்னா நான் வந்து இட்லி மாவு நான் தான் அரைப்பேன்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. நான் உளுந்து ஊற வைக்கிறப்ப வெந்தயம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன், கொஞ்சம் புதுன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வெந்தயம் வாங்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ், மை ஃபேவரட். திடீர்னு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் டெம்ட் ஆகுது, நமக்கு சாப்பிடும் போல இருக்கு, ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுமே அப்படின்னா டக்குனு இருக்கிற வெங்காயத்தை வச்சு பஜ்ஜி போட்டு சாப்பிடுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா 500 கிராம்ஸ்க்கான பேக்கெட் 104 ரூபாய் போட்டுருக்கு. பட் ஆஃபர்ல நான் 85 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா சோம்பு நான் நிறையாவே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா குருமா செய்யறதுனாலும் சரி, இல்ல கறி குழம்பு வைக்கிறதுனாலும் சரி, அது வெங்காயம் தக்காளி வணக்கிறப்ப கொஞ்சம் சோம்பு போட்டு வதக்குவேன். அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும், வாசம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால. அது மாதிரி குருமாக்கு வந்து தேங்காய் அரைச்சு ஊத்துறப்ப கொஞ்சம் வந்து சோம்பு போட்டுப்பேன். கூட்டுலாம் வைக்கிறப்ப தேங்காய் அரைச்சு ஊத்துறப்ப கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சு ஊத்துவேன். அது எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். அதனால சோம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம் பேக் 105 rupees வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு, எனக்கு கொள்ளு ரொம்ப பிடிக்கும். கொள்ளு ரசம் பிளஸ் கொள்ளு துவையல் காம்பினேஷன் பக்காவா இருக்கும். அது சாப்பிட்டு பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே தெரியும் அந்த டேஸ்ட் எப்படின்னு. அதனால கொள்ளு வந்து நான் ஒரு 1/2 kg வாங்கினேன் 56 rupees. அடுத்து இது வந்து ராஜ்மா. நான் போன டைம் வந்து ராஜ்மா பிக் சைஸ் வாங்கிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவா பிடிக்கல, ஒரு மாதிரி டேஸ்ட் ஒன்றும் ஏதாவது தெரியல. ஸோ இந்த டைம் சின்னது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னது வாங்கி பார்த்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 500 கிராம்ஸ் வந்து 92 rupees வருது. அப்புறம் கடுகு வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 20 rupees போட்டுருக்கு. இதுலயே பெருங்கடுகு சிறுகடுகு இந்த மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கு சின்னதா பிடிக்கும். பெருசு வந்து பாத்தீங்கன்னா குழம்புல ரொம்ப டாமினண்டா தெரியும். அது ஒரு சிலர் கடிக்கிறப்ப அந்த டேஸ்ட் பிடிக்காம போயிடும். அதனால நான் சிறுகடுகு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிராம்பு நான் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் தீந்துருச்சே அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். பிரியாணிக்கு இதுக்கு சும்மா 1-2 இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். 20 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 48 rupees போட்டுருக்கு. அதுக்கப்புறம் எல்ஜி பெருங்காய டப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா போன டைம் வேற ஏதோ பிராண்ட் வாங்கிட்டு அது என்ன பிராண்ட் கூட ஞாபகம் இல்ல. அது என்னாச்சுன்னா எனக்கு ஓப்பன் பண்ணப்ப உள்ள பாக்குறப்ப கட்டியா இருந்துச்சு, வேஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது என்னால யூஸ் பண்ணவே முடியல. சோ நம்ம இப்படி போல எல்ஜியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஜி பெருங்காய டப்பா ஒன்று. இது ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா 92 rupees வருது. ஆஃபர்ல மேபி ஒரு 60 அரௌண்ட் வர்த்தில வந்து பிரியாணி மசாலா 2 வாங்கியிருக்கேன். அதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 45 rupees போட்டுருக்காங்க. பட் ஆஃபர்ல மேபி அரௌண்ட் 35 or 32 சம்திங் வந்தது. 2 பாக்கெட் வாங்கினேன் 50 கிராம்ஸ்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 65 மசால் 65 வந்துட்டு 100 கிராம்ஸ் பேக் 64 rupees. பட் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 52 rupees கிடைச்சது. ஸோ 2 பேக் வந்து வாங்கினேன். அப்புறம் கரம் மசாலா, எங்க அம்மாவே கரம் மசாலா அரைச்சு கொடுத்துருவாங்க. பட் நான் ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறனால கரம் மசாலா பேக் ஒன்று எடுத்தேன். அது வந்து 50 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 rupees வருது. அப்புறம் மிளகுத்தூள் நான் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் இருக்கட்டும் சேஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் இருக்கு. இப்போ ஒரு 50 கிராம் மட்டும் வாங்கினேன் 90 rupees. அது இதுவும் ஆஃபர்ல மேபி ஒரு 10 or 12 rupees சம்திங் வந்து கம்மியா இருக்கும். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள். ரொம்ப நாளா வந்துங்க அப்படின்னு காஷ்மீரி மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லி அந்த குக்கிங் வீடியோஸ்லாம் கேட்டிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணதில்லை, எங்க அம்மா யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஏன்னா அந்த கலருக்காக அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எதுவுமே அப்படி யூஸ் பண்ணது கிடையாது. இந்த டைம் அது எப்படி கலர் கொடுக்குது என்னங்கிறது நம்மளும் பாத்துருவோம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் நான் வாங்கி பார்த்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம்ஸ் வந்து 60 rupees போட்டுருக்கு. இது ஆஃபர்ல வந்து 52 rupees கிட்ட வந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ராகி சேமியா. எனக்கு ஒயிட் சேமியா சத்தியமா பிடிக்காது, சாப்பிடவும் மாட்டேன். பட் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் அவளுக்கு பிடிக்கும், அவ சாப்பிடுவா அப்படிங்கிறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். பட் எனக்கு ராகி சேமியா ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் ராகி சேமியா நம்ம அந்த வேக வச்சு ஸ்டீம் பண்ணி அதை வந்துட்டு நாட்டு சக்கரை தேங்காய் தூக்கி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் நான் வந்து லஞ்சுக்கு கூட நான் ஆஃபீஸ் எடுத்து போயிடுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 பேக்கெட்ஸ் கிட்ட நான் வாங்கினேன். அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் ஆச்சு நான் யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறனால எனக்கு 5 to 6 பேக்கெட் கிட்ட யூஸ் நான் எடுத்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சேமியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 பேக்கெட்ஸ் கிட்ட எடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து மார்னிங் டக்குன்னு சமைக்கிறதுக்கு இதாக ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த சேமியா எடுத்தோம். அப்புறம் நான் மேக்ஸிமம் புளிக்குழம்பா இருக்கட்டும், இல்லை ஏதாவது நான்வெஜ் நான் செய்கிறேன், நான்வெஜ் குழம்பு செய்கிறேன் அப்படிங்கிறப்ப இல்லை அடிக்கடி தொக்கு செஞ்சு வச்சுப்பேன். எனக்கு லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு நான் தொக்கு பேக் பண்ணிப்பேன், செஞ்சு வச்சுப்பேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து நல்லெண்ணெய் தேவைப்படும் அப்படிங்கிறனால சும்மா ஒரு லிட்டர் இப்போதைக்கு வாங்க. அதுக்கப்புறம் தீந்துனா வீட்டில் இருந்து நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 1 லிட்டர் எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு MRP வந்து 189 சம்திங் போட்டுருக்கு. பட் என்ன 150 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் நான் 2 பேக்கெட் வந்து ஈச் 150 ரேஞ்ச் அந்த மாதிரி தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்க, கடலை தவிர தயவு செய்து வேற எதுவுமே யூஸ் பண்ணாத, கஞ்சம் பண்றேன், கஞ்சத்தனம் பண்றேன், காசு சேமிக்கிற பேர்ல இப்ப நீ கம்மியா ஆயில் வாங்குற பேர்ல நான் பாம் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு இது பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ற மாதிரி வச்சு திட்டிட்டே இருப்பாங்க. அதனால இப்போ கொஞ்சம் நாளா கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ண பழகிருக்கேன். எங்க அம்மா வீட்டுல எப்பவுமே கிரவுண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் வந்துட்டு இந்த பிராண்ட் வந்து ஒரு
220 போட்டுருக்கு. பட் ஏன்னா நான் கம்மியாக தான் இந்த ரேட்ல வாங்கினேன். 157, 8 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. அதனால 2 பாக்கெட்டாக எடுத்தேன். ஆக்சுவலி இதெல்லாம் தூக்கிட்டு வர முடியல, இன்னும் 2 பாக்கெட் சேர்த்து கூட வாங்கிப்பேன். இதெல்லாம் கிரவுண்ட் ஆயில் கடையில் அதிகம், டிமார்ட்டை விட ரொம்ப அதிகம். இது வந்து மேக்ஸிமம் ஏதாவது பொரிக்கிறோம், எண்ணெயில பொரிக்கிற ஐட்டம், இந்த அப்பளம் இல்ல 65 போடுறோம், இந்த மாதிரினா சன்ஃபிளவர் ஆயில் ஓகே அப்படிங்கறதுனால சன்ஃபிளவர் ஆயில் வந்து ஒன்று எடுத்தேன். இது வந்து எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 180 வருது. பட் 160 அரௌண்ட் அந்த மாதிரி தான் வந்துச்சு. இது அதான் கடலை ஊற்றி வைக்கிறது பாக்ஸ் இருக்கு, நல்லெண்ணெய் ஊற்றி வைக்க பாக்ஸ் இருக்கு. இப்போ புதுசாக நம்ம தான் பொரிக்கிறதுக்கு தனியாக வாங்கியிருக்கமே. ஸோ ஆயில் டிஸ்பென்சர் மாதிரி வேணும் அப்படின்ட்டு இது வாங்கினேன். 79 rupees தான். ஹேண்டில் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கு. 1 லிட்டர் தாராளமாக பிடிக்கும். நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா. இது ஒன்று வாங்கினேன். கலரும் பார்த்தீங்களா லுக்காக இருக்கு. இதெல்லாம் நம்ம வெளியே வாங்கினா கண்டிப்பாக 100 rupees மேலே தான் வரும். நல்லா வெயிட்டாகவும் இருக்கு பாக்ஸ். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எது ஸ்டோர் பண்ணாலும் சரி, நம்ம ஏதாவது மிளகா இல்லை வந்து இஞ்சி போட்டு வைக்கிறோம், கொத்தமல்லி பொடினா க்ளீன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா வெறும் பாக்ஸில் போட்டு வச்சா சீக்கிரமே வந்து அழுகி போயிருது. ஸோ கீழேயும் மேலேயும் நான் டிஷ்யூ யூஸ் பண்ணி பழக ஆரம்பிச்சேன். அப்படிங்கிறப்ப லாங் லைஃப் எனக்கு வந்துச்சு. அதனால சரி டிஷ்யூ எதுக்கும் வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வாங்கினேன். இவ்வளோ நாள் டாமினோஸ் இதுல எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்த டிஷ்யூ தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டிஷ்யூ நம்ம வாங்கிக்குவோம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ ஒரு பேக்கெட் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 வருது. பட் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 52 rupeesக்கு. அப்புறம் ஸ்டார்லைட் இந்த சோப் தாங்க யூஸ் பண்றேன். இந்த கோயம்புத்தூர் வந்தது நான் டிமார்ட் போக ஆரம்பிச்சது ஸ்டார்லைட். இது வந்து பாத்தீங்கன்னா 70 வருது. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 6 கவுண்ட் ஆஃப் சோப்ஸ் இருக்கும். 6 சோப் இருக்கும். தாராளமா 70ங்கிறப்ப ஒரு நல்ல பிரைஸ்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஆஃபீஸ் தான் போறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரெஸ் அதிகம் இவ்வளோ ரொம்ப அழுக்காக வாய்ப்பே கிடையாது. ஸோ நார்மலான ஒரு டிடர்ஜென்ட் சோப் போட்டு வாஷ் பண்ணாலே போதுமே அப்படின்ட்டு இது வாங்கினேன். ஒரு 3 பேக் கிட்ட வாங்கினேன். தாராளமா எனக்கு வந்து ஒரு 4 to 5 monthsக்கு தாங்கும். அதனால இது 3 கவுண்ட் எடுத்தேன். இதில் பாத்தீங்கன்னா டோட்டலா 18 சோப்ஸ் இருக்கும். 70 rupees வருது ஒவ்வொரு பேக். அப்புறம் எங்க அம்மா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, எனக்கு வந்து தாளம்பூ குங்குமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அது எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, கோயில் அடிக்கடி டிராவல்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கனால போயிட்டு வருவாரு. அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் நான் இப்போ திடீர்னு எனக்கு இருந்துச்சு. ஸோ நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ற பிராண்டும் கூட. அதனால சரி அது 2 வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 40 rupees தான். நல்லா இருந்தது. ஸ்மெல் ரொம்பவே நேச்சுரல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்துட்டு இங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு சின்ன குபேர விளக்கு வச்சிருக்கேன். ஒரு விளக்கா வைக்க கூடாது அப்படிங்க. அதனால ஒரு லட்சுமி விளக்கு பத்தில ஒரு குபேர விளக்கு நான் வந்து வச்சிருக்கேன். அந்த விளக்கு வந்து சில்வர் பிளேட்ல தான் வச்சிருக்கேன். சோ அதுக்கு மேட்சா ஒரு பிளேட் இருக்கட்டும் வாங்க. எக்ஸ்ட்ரா இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஐம்பொன்ல ஒரு சின்ன பிள்ளையா இருக்காரு. அவர் உட்கார வைக்கலாமே. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் பிளேட்ல தான் உட்காந்துருக்காரு. அதனால அவருக்கு ஒரு பிளேட்டா இருக்கட்டும் சொல்லி 2 பிளேட் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 79 rupees. எம்ஆர்பி வந்து 100 போட்டுருக்கு. பட் 79 rupees வாங்கினேன். அப்புறம் இது வந்து துணிக்காய போற கிளிப். இதுவும் சரிங்க. இந்த தலைக்கு போற பேண்ட் இதெல்லாம் நீங்க எத்தனை வாங்கி போடுங்க, எங்க போகுதுனே தெரியாது. அந்த மாதிரி தான் இதுவும் நாங்க வாங்கி போட்டு ஒரு 2 செட் வாங்கி போட்டு இப்ப வெறும் 10 கிளிப் தான் இருக்கு. அதனால ஓகே இது இன்னொரு இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 79 rupees வாங்கணும். நல்லாவே குவாலிட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்திரம் தேய்க்கிற நாரு. இது வந்து நாங்க வந்து குடி வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு எக்ஸோல ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது செட் ஆஃப் 6 இருந்து வாங்கணும். அது இப்பதான் தீந்துச்சு. சோ இது 2 வாங்கலாமே. இது கொஞ்சம் அடி பிடிச்சதுன்னா இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இது ஒன்று வாங்கணும். 35 rupees வருது. 2 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சாண்டல் இந்த சோப் தான் யூஸ் பண்ணுவேன். இதுல வந்து 3 செட் இருக்கும். இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 243 வருது. பட் டிமார்ட்ல 210 rupees இது. இந்த 3 சோப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கேபி நம்மூந்திரி இந்த பேஸ்ட் தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவேன். எங்க அம்மா ரொம்ப நாளா சொல்லி சஜஸ்ட் பண்ணி எங்க ஃபேமிலியே இப்போ இதுதான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா எங்க வீட்டில் வந்துட்டு எங்க அம்மாச்சிக்கும் சரி எங்க அம்மா எல்லாருமே வந்து பல்லு வலி பல்லு இஷ்யூ இதெல்லாம் இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதனால எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 150 கிராம் 105 rupees. பட் நியர்லி ஒரு 97 rupees or 96 rupees சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த பேஸ்ட் ஒரு 2 மாசம் தாராளமா தாங்கும். அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாடி மாய்ஸ்சரைசர் லோஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு காதி அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது நல்லா தான் இருந்துச்சு. பட் அது ஏன் தெரியல எனக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேஷனா ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. போட்டதுமே கொஞ்சம் எரியற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த டைம் கொஞ்சம் யார்லி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா கைக்கும் காலுக்கு மட்டும் தான் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் பூஸ்னாப்ல ஆயிடுது. ஸோ இது இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பை 2 get 1 பை 1 get 1 ஃப்ரீங்கிற மாதிரி ஆப்ஷன்ல போட்டுருந்தாங்க. 425 rupees அந்த மாதிரி ஆப்ஷன்ல போட்டுருந்தாங்க. நான் ஒன்று மட்டும் எடுத்தனால 210 rupees 215 rupees சம்திங் அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெனாயில் இது வந்து இது இந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும். இது வந்து பிங்க் ஃபிளேவர் ஒன்று எடுத்தேன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஃபிளேவர்ல. இது வந்து இதுவும் பை 1 get 1 இருந்துச்சு. இதனோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 79. இங்க வந்து நான் பை 1 get 1 ஃப்ரீங்கறனால 79 rupees 2 பாட்டில் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் எக்ஸோ இந்த சோப் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். பாத்திரம் விளக்குறதுக்கு தான். ஒரு டைம் யூஸ் பண்றோம்னா இதுல பாதி தான் கட் பண்ணி போட்டுப்போம். பாதி வந்து வச்சிருப்போம். அது தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன்னா முழு சோப் போட்டோம்னா கொல ஆயிடுது, சீக்கிரம் வேஸ்ட் ஆயிடுது சோப். அதனால அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வீட்ல 2 இருக்கனால 2 தான் வாங்கணும். இது ஆக்சுவலி எப்பவும் போல 10 ரூபாய். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ற பிராண்ட் சோஃபி இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது சும்மா 2 பேக் வாங்க தீர்ந்ததுன்னா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 140 rupees. பட் எனக்கு ஆஃபர்ல 110 rupees சம்திங்ல எனக்கு 2 பேக்கெட் ஈச் 110 rupees நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு சாக்ஸ் ஒரு செட் வாங்கலாமே அப்படின்ட்டு வாங்க 99 rupees வந்து போட்டிருக்காங்க. 190 rupees எம்ஆர்பி. பட் எனக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து 99 வாங்க. 3 செட் இருக்குல்ல, 3 செட் சாக்ஸ் இருக்கு. நல்லா கிளாத் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, குவாலிட்டியா இருந்துச்சு. அதனால சரி இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜீன் பேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளாக்லாம் எனக்கு ஃபேட் ஆயிடுச்சு. அதனால பேண்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல ஒன்று கிரேல ஒன்று எடுத்தேன். இது அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 430 சம்திங் இருந்துச்சா. 430க்கு நாங்கள் எடுத்தோம். 2 பேண்ட் எடுத்தோம். என் ஃப்ரெண்டும் எடுத்தா.
ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே ட்ரையல் ரூம் இருக்கு. சோ நம்ம போட்டு பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டுமே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பார்க்காம சும்மா பார்த்து கண்ண பார்த்து எடுத்துட்டு வந்துட்டோம்னா போட்டதுக்கு அப்புறம் டைட்டா இருக்கும். ஏன்னா டிமார்ட்ல மேக்ஸிமம் நிறைய கிளாத்ஸ் சும்மா அப்படியே போட்டு வச்சிருக்கனால ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு சைஸ் மாறுது. சோ அது போட்டு பார்த்துட்டு நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க. அப்புறம் மேட் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் ஆகுது. அப்ப டிமார்ட்ல நாங்க வாங்கிட்டு வந்த மேட் இப்பதான் கிழிஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஓகே மேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நாங்க வாசலுக்கு போட்டுக்கிற மேட் இது எல்லாமே நல்லாவே இன்னுமே தாங்குது, சூப்பரா இருக்கு. பட் கிச்சனுக்கும் ரெஸ்ட் ரூமுக்கு போட்ட மேட் தான் கிழிஞ்சிச்சு. அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 49 rupees தான் ஒவ்வொரு மேட்டுமே. அதனால இந்த 3 மேட் நாங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் மெயினா ரொம்ப நாள் ஆசைங்க இந்த பாக்ஸ். இது வந்து நான் ஒரு 2 years முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா வீட்டுல எங்க அக்கா ஒன்ஸ் டிமார்ட் போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப அவங்க இந்த மாதிரி பாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 399 சம்திங் ரேஞ்ச்ல இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தாங்க. பட் அதே பாக்ஸ் இப்போ கொஞ்சம் ரேட் ஆயிடுச்சு 499. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வேற ஒரு டப்பர்வேர் பாக்ஸ் அதை நான் காட்டுறேன். அதுல தான் வந்து நான் இது எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிருக்கோம். மிச்சம் இருக்கிறது வந்து நான் கொட்டி வச்சிருந்தேன். பட் இந்த பாக்ஸ் இல்ல நம்ம இதுல தான் போட்டு வைக்கணும். இதுல இருந்து எடுத்தா ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீல்ஸ் இருக்கும், ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த பாக்ஸ் வாங்கிட்டா இடத்த அடைக்காம இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து 499. இந்த பாக்ஸ் வாங்கினேன். நல்ல குவாலிட்டிங்க. இதுல வந்து நம்ம கிராசரிஸ் மட்டும் இல்லாம குழந்தைங்களோட சின்ன சின்ன டாய்ஸ் இல்ல ஏதாவது நம்ம சின்ன சின்ன கிளாத்ஸ் மடிச்சு வைக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இதை பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்கு. இதுல சின்னது வந்து பாத்தீங்கன்னா இதுல half the size இருந்தது, அது 299. இதுலயே வந்து double the size இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 1099ல இருந்துச்சு. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நான் இதுல தாங்க என்ன போட்டு வச்சிருக்கேன் சொன்னல, இந்த மாதிரி ஒரு செட்டப் வாங்கினேன். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நம்ம இந்த வீடு பார்த்தப்ப நாங்க வாங்குவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பாக்ஸ்ல வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். சின்னதுல வந்து பாத்தீங்கன்னா கிராசரி இல்லாம மித்த ப்ராடக்ட்ஸ் இந்த சோப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கிறது யூஸ் பண்ணுவேன். இதே வந்து இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு கொட்டி வச்சிருந்தேன். பட் இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 months ஒன்ஸ் நாங்க டிமார்ட் போயிட்டு இருந்தனால ரீஃபில் பண்றது கரெக்டா இருந்துச்சு. இப்போ நாங்க போறதே 5 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ்ங்கறனால குவாண்டிட்டி வரப்பே நிறைய வாங்கிட்டு வந்துரும். அது ரீஃபில் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கண்டெய்னர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதே செகண்ட் ஒரு டைம் வாங்கிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி பெருசுல வந்து கோதுமை எல்லாம் கொட்டி வச்சுட்டா ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ மாவு நம்மளே அரைச்சுக்கிறனால இந்த மாதிரி கண்டெய்னர்ல மாவு வந்து ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சின்னதா. அதனால இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 3 செட்டா இருக்கு. இந்த 3 செட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 249 rupees, கிட்டத்தட்ட 250 rupees. 3 கண்டெய்னர் எவ்வளவு பெஸ்ட். 250ங்கிறது நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும். பார்க்க ரொம்ப கிளீனா நீட்டா கிச்சன்ல வைக்கிறப்ப ரொம்ப லுக்கா நல்லா இருந்துச்சு. சோ இது நான் வந்து ஒரு செட் ஆல்ரெடி ஒன்னு வச்சிருக்கேன். ரிப்ளிகாவா இன்னொரு செட் நான் இப்போ வந்து வாங்கினேன். அப்புறம் ரொம்ப நாளா ஒரு ஆசை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாட் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டீல்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போதைக்கு இருக்கிற பட்ஜெட் ப்ராப்ளம்னால ஸ்டீல் இப்போதைக்கு வாங்க முடியாது. நம்ம அதனால ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் சீட்டு போட்டதுல எனக்கு ஒரு கிஃப்டா வந்து பிளாஸ்டிக்ல ஒன்று கிடைச்சது. பட் அது எங்க அம்மா வந்துட்டு எங்க அக்கா கொடுத்து விட்டுட்டாங்க. சோ அந்த மாதிரி எங்க டக்குன்னு பார்த்தேன் இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 1.8 liters கெபாசிட்டி. தாராளமா இட்லி தோசை டிஃபன் ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்ல கிரேவி ஏதாவது பண்றோம்னா இதுல வந்து போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்துட்டு 199 தான். 199 பாத்தீங்களா எவ்வளவோ பரவாயில்ல. 199க்கு வர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லணும். லுக் வைஸ் பாக்குறதுக்கும் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. இந்த கண்டெய்னர் ரொம்ப பார்க்க எனக்கு கலருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லுக் வைஸும் கியூட்டா இருந்தது. உள்ளேயும் பாத்தீங்கன்னா ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 199க்கு வாங்கினேன். இதே வந்து அதுல பெரிய சைஸ் ஒன்று வாங்கினேன். அது வந்து பாத்தீங்கன்னா 299. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் லுக் வைஸ் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. இந்த கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா 2.2 liter. இது வந்து 299க்கு இதுவே ஒர்த்தா இருந்துச்சு. நல்லா ஹேண்டியா பார்க்கறதுக்கு லுக்கா கியூட்டா இருந்துச்சு. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா சில்வர் தான். இது ஆக்சுவலி என்னன்னா யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த அளவுக்கு ஹீட் தாங்குது என்னன்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கறேன். பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ரிவ்யூ போடுறேன். இந்த ஹாட் பாக்ஸ் எந்த அளவுக்கு ஹீட் தாங்குது கம்பேரிட்டிவ்லி நம்ம சில்வர்ல யூஸ் பண்றப்ப இது எப்படி இருக்கு என்னங்கறத நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணிட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். இது பெட்டர் தான். 199 இது 299க்கு எவ்வளவு ஓகே. மோரோவர் நான் அவ்வளவுதான் எல்லாமே காம்ஸ்டன்ட் நினைக்கிறேன். இவ்வளவுதான். ஒரு நெக்ஸ்ட் 6 months வந்து நாங்க டிமார்ட்டே போக தேவையில்லை. ஒரு பேச்சுலர் லைஃபா நாங்க வந்து வாழ்றப்ப ஒரு 2 members இது ரொம்பவே சஃபிஷியன்டான ஒரு பொருள் தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா நாங்க வரப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல தெரியும்னு நினைக்கிறேன். எல்லோ கலர்ல அடிச்சிருக்க இந்த பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹவுஸ் ஓனர் தாத்தா வந்து வாங்கிட்டு வர சொன்னாரு. அவருக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இன்னும் அரௌண்ட் அதுவும் வந்து ஒரு 500 rupees கிட்ட ஆச்சு. அதை தாண்டி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 rupees கிட்ட எங்களுக்கும் ஆச்சு. பரவாயில்ல. ஒரு 6 months ஒன்ஸ் நாங்க போறோம் 8000 rupees ஆகுது அப்படிங்கிறப்ப பர் மந்த்லி ஒரு 1200 or 1300 எங்களுக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கிராசரிஸ்க்குன்ட்டு. அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு இந்த கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு இப்ப இருக்கிற விலைவாசிக்கு ஒரு பேச்சுலர்ஸ் வந்து ஒரு இந்த வீடு எடுத்து தங்கி இருக்கும் கிராசரிக்கு எவ்வளவு செலவாகுங்கிறப்ப இதுதான் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். சாரி பில் கிழிஞ்சிச்சு. 9203 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஆகிடுது. இதுல வந்து ஒரு இன்னும் அரௌண்ட் 500 rupees கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் அவர் வந்து வாங்க திங்ஸ் வந்துச்சு. நமக்கு வந்து மிச்சம் ஒரு 8200 or 8700 அரௌண்ட் ஆச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து போட்டுப்பாங்க 3172 rupees யூ ஹவ் சேவ் ஆன் யுவர் எம்ஆர்பி. உண்மைதாங்க. ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து நம்ம போனோம்னா நியர்லி பாத்தீங்கன்னா 3172 rupees நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிருக்கோம். இந்த பொருள் அப்பப்ப மாசம் நம்ம பக்கத்துல இருக்க கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டோம்னா இந்த 3000 ரூபாய் வந்து நமக்கு வேஸ்டா தான் போகும். சோ 6 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து இப்படி கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வரதுல தப்பே இல்லை. சோ எல்லாருக்குமே நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்றது என்னன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி டிமார்ட்ல போயிட்டு கிராசரிஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் பெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னா போறப்ப எது தேவைங்கிறத எழுதிட்டு போய் ஃபர்ஸ்ட் அதை வாங்குங்க. அதுக்கப்புறம் மித்ததை பாருங்க. அவ்வளவுதான். இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம்.